அன்பார்ந்த கழகத்தினுடைய அன்பு தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். தலைவர் கலைஞரை பற்றிய செய்தியினை வெளியிடக்கூடிய 8வது வீடியோ இது. நெஞ்சுக்கு நீதியில் தலைவர் அவர்கள் தமிழ் காக்கும் போர் முனை என்கிற தலைப்பில் அந்த இந்தி மொழியை எதிர்த்து போரிட்டவர்கள் யார் யார், இந்தி மொழியிலே அதிகமான அக்கறை கொண்டவர்கள் யார் யார், இவர்கள் எப்படி என்னை இந்தி மொழியை எதிர்க்கிற அளவுக்கு என்னை ஈர்த்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த தலைப்பிலே அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் ஒரு பெரும் தமிழர் படையோடு திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், மணவை திருமலைச்சாமி ஆகியோர் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் 1926ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை துவங்குகிற பொழுதே அந்த சுயமரியாதை இயக்கத்தில் சுயமரியாதையை பேச்சுக்களை அதிகமாக பேசக்கூடிய சுடரொளியாக பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் விளங்கினார்கள். தன்னை பற்றி கவலைப்படாமல் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள். பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள், அவருக்கு கோடையிடி அழகிரிசாமி என்ற பெயரும் உண்டு. வாட்டசாட்டமான மனிதர். தந்தை பெரியாருடைய அழுத்தமான வாதங்களும் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்களுடைய வீரம் கொப்பளிக்கும் வார்த்தைகளும் அறிஞர் அண்ணாவருடைய அழகு தமிழும் இந்த இடத்தில் என்னை மிகவும் கவர்ந்தது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி பயணிக்கிற தமிழர் படைக்கு தினமும் உணவுகளை தயாரிக்கும் பணியினை செய்து கொண்டிருந்தார். அவரும் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தவர் என்பதால் அதிகமான விதவை திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார். அடுத்ததாக மணவை திருமலைச்சாமி அவர்கள் நகரதூதன் என்கிற வார நாளேட்டினை நடத்தி வந்தார். பேனா நர்த்தனம் என்கிற தலைப்பில் அவர் எழுதுகிற பொழுது அவருடைய பேனா நடனமாடும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்படி அழகிரிசாமி அவர்கள், நான் ஏன் இந்த பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு எழுதுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாவதற்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் அடித்தளம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள், அம்மையார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள், மணவை திருமலைச்சாமி அவர்கள், இவர்கள் பெயர்கள் எல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவருடைய பெயர்களை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அழகிரிசாமி அவர்கள் தமிழர் படையை திரட்டி ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும் அந்த படை ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டே செல்கிறது. இதில் காங்கிரஸ்காரர்கள் பல்வேறு தொல்லைகளை கொடுக்கிறார்கள், கல்லை கொண்டு இருக்கிறார்கள்,
செருப்பை கொண்டு இருக்கிறார்கள், தடுத்து நிறுத்துகிறார்கள். இவற்றையெல்லாம் கடந்து அழகிரிசாமி ஒவ்வொரு கிராமமாக செல்லுகிற பொழுது இந்திக்கு எதிரான விதைகளை விதைத்து கொண்டே செல்கிறார். ஒரு கிராமத்தில் இந்த தமிழர் படையை வழிநடத்தி செல்கிற அழகிரிசாமி போன்ற தலைவர்களுக்கு அந்த வரவேற்பிலே ஒரு அவமானத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் செருப்பாலான தோரணங்களை கட்டிவிட்டு அவரை அவமானப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் அழகிரிசாமி அவர்கள் அந்த தோரணத்திற்கு கீழேயே நின்று கொண்டு ஏறத்தாழ 2 மணி நேரம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தமிழ் மொழியை, இந்த தமிழ் இனத்தை, தமிழர்களை, அவர்கள் மீது வைக்கக்கூடிய களங்கத்தை போக்கிட நாங்கள் சென்னையை நோக்கி பயணிக்கிறோம். நீங்கள் வானத்தை நோக்கி தோரணமாக கட்டியிருக்கிற செருப்புகளை மண்ணில் போட்டிருப்பீர்களே, ஆனால் அந்த சோடிகளை நாங்கள் எங்களுடைய கால்களில் அணிந்து கொண்டிருப்போம் என்று அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே இந்தி மொழிக்கு எதிரான தோழர்கள், நம்முடைய கழக தோழர்கள் அந்த செருப்பினை அவிழ்க்க முயற்சிக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தொடர்ந்து தன்னுடைய பேச்சினை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அழகிரிசாமி அவருடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்றால், அந்த 2 மணி நேரத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது, அவர் பேச்சை முடிப்பதற்கு முன்பாகவே காங்கிரஸ்காரர்கள் அந்த செருப்பு தோரணத்தை அவிழ்த்து விடுகிறார்கள். அவிழ்த்தது மட்டுமல்ல, அனைவருக்கும் தேநீர் விருந்து கொடுக்கிறார்கள். இவற்றை தலைவர் அங்கு குறிப்பிட்டு எழுதுகிறார். அதன் பின்னல் அவர்களுடைய தமிழர் படையை வழிநடத்தும் வைக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் தமிழர் படை ஒவ்வொரு முறையும் எடுத்த, ஒவ்வொரு கிராமங்களிலும் விதைத்த அந்த இந்தி மொழிக்கு எதிரான விதையினை பார்த்துத்தான் மாணவனாக இருந்த நான், யாரு, நம்முடைய தலைவர் கலைஞர், என்னையையும் அந்த இந்தி மொழி மீது, அந்த எதிர்ப்பின் மீது என்னையும் ஈர்த்தது என்று குறிப்பிட்டு எழுதுகிறார். அவர் மாணவர்களை எல்லாம் சேர்த்து பல சங்கங்களை எல்லாம் அவர் ஏற்படுத்துகிறார். சிறுவர் சீர்திருத்த சங்கம், இளைஞர் சங்கம் எனும் பல சங்கங்களை எல்லாம் அவர் உருவாக்குகிறார். 1938ஆம் ஆண்டு திருவாரூர் வீதியிலே மாணவர்கள் பூரா பேரையும் அழைத்து கொண்டு ராஜாஜினுடைய இந்தி எதிர்ப்பு பதாகைகளில் ராஜாஜி அவர்கள் இந்தி எதிர்ப்பதை போன்றும், கட்டாரியால் தமிழ்த்தாயை குத்துவது போன்று படமமைத்த ஒரு வண்டியினை ஏற்பாடு செய்து அதனை தலைமையேற்று தலைவர் அவர்களே அதை நடத்தி செல்கிறார். அந்த சமயத்தில் தலைவர் அவர்கள் எழுதிய அந்த வார்த்தைகள், வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம், வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திருப்பிடுவோம் என்று ஒரு பல்லவியை எழுது அனைவரும் சொல்லுமாறு தலைவர் அவர்கள் படிக்கிறார். இப்படி தலைவர் அவர்களுடைய இந்தி மொழி எதிர்ப்பிற்கான பயணம் 14 வயதில் ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்னாலும் சிலவற்றை சொல்லியிருக்கிறார். அதை நாளைய வீடியோவில் கண்டிப்பாக நாம் பார்ப்போம். அன்பு நண்பர்களே, மீண்டும் மீண்டும் எனக்கு நீங்கள் பேரன்பையும் பேராதரவையும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய பண்புக்கும் மிகுந்த மரியாதை கலந்த
நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் ஷேர் செய்யுங்க, அது மிக மிக முக்கியம். இந்த காலகட்டத்தில் நாம் இந்தி மொழியை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இது பேச வேண்டிய காலம். தலைவர் இன்று நடப்பதை அன்றே எழுதி அதற்கான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்திருக்கிறார். அவற்றை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் என்றால் அது நமக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பினை இன்றைய இளைய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நமக்கு ஒரு தலைவர் இருந்திருக்கிறார். 14 வயதில் இந்தி கொடியை தூக்கி ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு பல சங்கங்களை எல்லாம் உருவாக்கியதாக தலைவர் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை! 14 வயதில் இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு அந்த சிந்தனை வருமா என்ற பல்வேறு கேள்விக்குறியோடு நான் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். அன்பு நண்பர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.